சார் இது இது எப்படிதான் சேரும்? நடுவுல பழனிசாமி திருந்தவே மாட்டேங்கிறாரு. ஜனங்க 10% ஓட்டர்ஸ் காணாம போயிட்டாங்கன்னா 40 லட்சம் ஓட்டர்ஸ் காணாம போயிட்டாங்க. இப்ப எடப்பாடி அவர்கள் சொல்றதுல கூட நீங்க சொல்ற பதிலும் ஒட்டி பொருந்தி போற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க எல்லாரும் வரணும்னு அவர் விரும்பினா கூட ஓபிஎஸ்ஓ டிடிவி தினகரனோ வரும்போதே பிஜேபியும் கையோட கூட்டியாடுறாங்க. அது நம்மளுக்கு மைனாரிட்டிஸ்ட தலித்த பெரிய அளவுக்கு பின்னடைவை கொடுக்கும். அது தேவையில்லாத சொம நம்மளுக்கு பிஜேபியை கூட்டு வர்றாங்கிறதுனாலதான் உங்க எல்லாரையும் அவாய்ட் பண்றாருன்னு வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ல உண்மை இல்லையா? மில்டன் பால் கிடைச்சிச்சு சிக்ஸர் அடிக்கிறதா நினைச்சிட்டு இருந்தீங்க. இப்ப கேட்ச் ஆக போகுது. பாரதிய ஜனதா கூட கூட்டணி இருந்திருந்தா கிட்டத்தட்ட 15 to 20 இடத்துல ஜெயிச்சிருப்போம்னு சொல்லி வேலுமணி சொன்னாரு. அது எப்படி சொன்னாரு? ஜெயக்குமார் இருந்ததாலதான் தோத்தோன்னு சொன்னாரே அது. இப்பதான் வந்தீங்க. அப்ப அங்கேயே 2 பிரிவா வேலுமணியும் தங்கமணியும் பிஜேபியினுடைய உறவு தொடரும்னு சொல்லி நெருக்கடியும், இந்த பக்கம் ஜெயக்குமாரும் சி வி சண்முகம் போன்றவர்கள் அது வேணான்ற நெருக்கடியும், அங்கேயும் அந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு.